அதிமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே போல அதிமுக என்றாலே அனைத்திலும் தில்லு முள்ளு கட்சி. பேரம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும். கேப்டன் கை நீட்டி காசு வாங்கினார் என்றால் ஒரே ஒருவர் தான். தொண்டை கட்டி இருக்கும். இன்னைக்கு அவருக்கு டான்சில்ஸ்ன்ற ஒரு சின்ன பிரச்சனை தொண்டையில் இருக்கு. அது யாருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதனால சில நேரங்கள் அவர் பேசுறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். சரி, எந்த தலைவர் இப்படி ஓப்பனா நான் சில நேரங்கள் கோர்வை இல்லாம பேசுவேன், நீங்க கோர்வையா எழுதிக்க என்று ஓப்பனா தன்னுடைய நிலையை மக்களுக்கு வெளிப்படையா சொல்ற எத்தனை நல்ல தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க? யாராவது ஒருத்தர் அடையாளம் காமிங்க பாப்போம். எம்ஜிஆரையும் இப்படிதான் ஒரு காலத்துல சொன்னாங்க. குண்டடி பட்ட பிறகு எம்ஜிஆர் என்ன பேசுறாருன்னே மக்களுக்கு புரியலன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா என்றாலே மாயை. ஜெயலலிதா கிட்ட இருக்கிற அத்தனை மந்திர்களையும் பார்த்தால் இன்னைக்கு ஹன்ச்பேக், அதாவது கூணர்களாக முதுகெலும்பு இல்லாத ஆண்மார்களா மாத்தி இருக்காங்க. இதுதான் ஜெயலலிதாவின் சாதனை. டிவி டிபேட்ஸ் நான் பார்க்கறதே கிடையாது, கேப்டனும் பார்க்கறது. பெண்ணா பிறக்கிறதுக்கு உண்மையிலேயே பெரிய தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா கூட படைக்கிறப்போ மற்றவங்களை எல்லாம் ஈஸியா படைச்சிட்டாராம். ஆனா பெண்ணை படைக்கும் போது அவருக்கு மிக நேரம் எடுக்க வேண்டிய வந்தது. அப்போ அவங்க கேட்கிறாங்க, ஒட்டுமொத்த கருணையின் உள்ளமாக இந்த பெண்களை நான் உருமாற்றி படைத்த கடவுளாக நான் எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்திலையும் உதவி செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு வீட்டிலும் என்னுடைய சுயரூபமாக பெண் என்ற அங்கமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்பத்தை கட்டி காக்க இந்த பெண் இனத்தை இந்த உலகுக்கு அளிக்கிறேன் என்று பிரம்மா அவர்கள் சொல்லி அப்படி படைக்கப்பட்டவர்கள் தான் நம்ம பெண் இனம் என்று ஒரு வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு தாயினுடைய தியாகத்திற்கு ஈடு இணை இல்லவே இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமர்ந்தார்களே என்னுடைய அம்மா, அவங்களுக்கு 75 வயசாயிருக்கு. ஆனா இன்னைக்கு சென்னையிலே மகளிர் கூட்டம் நடக்கிறது என்றால் இந்த மகளிர் கூட்டம் மூலமாக ஒரு சரித்திர திருப்பு முனையை தமிழக அரசியலில் உருவாக்க வேண்டும், அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தள்ளாத வயதிலும் கூட இன்னைக்கு இந்த விழாவில் பங்கேற்கிறார்கள் என்றால் இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைச்ச வெற்றியை ஒழிய இதை தவிர வேற என்ன நான் சொல்வது என்பது எனக்கு தெரியல. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே முதல்ல அவங்க ஆட்சி செய்தது பீய வச்சு. ஒண்ணு, அவங்க ஆட்சி அவலத்தை பார்த்து ரோட்ல போராட்டம் பண்ணும்போது போலீஸை வச்சு தடுத்து சட்டம் ஒழுங்கை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களை வச்சு இந்த அம்மாவுடைய ஆட்சி சாதனை ஆட்சி நடப்பது போல ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவாங்க. அடுத்தது பன்னீர்செல்வத்தை வச்சு தன்னுடைய கட்சி ஒழுங்கா நடக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்குனாங்க. அதுதான் நான் எப்பயுமே சொல்வேன், 3 Pயை வச்சு இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்யறாங்க. ஒன்னு போலீஸ், ஒன்னு பிரஸ், அடுத்தது பன்னீர்செல்வம். ஆனா இப்ப ஜெயலலிதா நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர்களை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு 110 விதியின் கீழே சட்டசபையில பேசுவாங்க, இல்ல எங்க சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் வரப்போகுதுன்னா உடனே 144, அதாவது அங்க போட்டு உடனே அங்க மக்கள் மூவ்மெண்ட்டே இல்லாம தடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அங்கீகாரம் இன்னும் 33% இன்னும் நிறைவேறாத நிலையில தேர்தல் வரப்போகிறது. பெண்களின் ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக 50% உள்ளாட்சியில பெண்களுக்கு தருவேன் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை ஜெயலலிதா அவர்கள், அதுவும் ஆட்சி அதிகாரம் முடிகின்ற தருவாயத்தில் கொடுத்திருப்பதை பார்த்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுமே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இருக்கிறது. இதுவரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன எந்த அறிவிப்புமே இதுவரைக்கும் நடந்ததாக இல்லை என்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். 110 விதியின் கீழே அவங்க அறிவிச்ச அத்தனை அறிவிப்புகளும் வெறும் அறிவிப்புகளாக தான் இருக்கே ஒழிய இன்னைக்கு செயல் வடிவம் பெறவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால முதல்ல 33% பெண்களுக்கு அனைத்து பகுதியிலுமே சமமாக அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த தேர்தல் மூலமாகவே அதை நிச்சயமாக எல்லா இடத்திலும் நிரூபிக்கும் என்பதை இந்த மகளிர் கூட்டத்திலே நான் உங்கள் முன் சொல்வதில் பெருமைப்படுகிறேன். 50% என்பது அதற்கு அடுத்த இலக்கு. அதனால வெறும் நம்பர்களை சொல்லிட்டு பெண்களை ஏமாற்றி விட்டு ஓட்டு வாங்கிடலான்னு ஜெயலலிதா அவர்கள் நினைச்சா
அதே மக்கள் உங்களுக்கு ஒரு நம்பரை போட்டு நிச்சயம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த நம்பர் என்ன? 0 அப்படிங்கிற ஒரு நம்பரை போட்டு நிச்சயம் ஜெயலலிதாவுக்கு மக்கள் இன்னைக்கு நிச்சயமா பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்வதில் என்னுடைய கடமை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கட்சி எப்படி வளர்ந்தது என்பதை நாம சிந்திக்கணும். ரசிகர் மன்றமா இருந்து கட்சியாகி இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிச்சு 2016 தேர்தலில் கேப்டன் என்ன அறிவிக்க போகிறார் என்று ஒட்டுமொத்த தமிழகமே கடந்த 3 மாதங்களாக தத்தளித்து கொண்டிருக்கிற நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. நான் வேணும்னா இப்ப கூட ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்றேன், கேப்டன் தன்னுடைய கூட்டணியை அறிவிப்பதற்கு முன் இந்த தமிழ்நாட்டிலேயே நாங்க தான் பெரிய கட்சி என்று சொல்லிக்கின்ற அதிமுகவின் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே, கேப்டன் தன்னுடைய கூட்டணியை அறிவிப்பதற்கு முன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களுடைய 234 தொகுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட நீங்கள் தயாரா என்ற சவாலை இந்த மகளிர் கூட்டத்தின் மூலமாக நான் ஜெயலலிதா அவர்களுக்கு சவால் விடுக்கிறேன். ஏன் இதை சொல்றதை நீங்க திங்க் பண்ணும். இதுக்கு முன்னாடி தேர்தல்லாம் நீங்க பாருங்க, தேர்தல் தேதி அறிவிச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா வேட்பாளர் லிஸ்ட் டிவியில ஓடும். எந்த முன்னறிவிப்பும் இருக்காது. இந்த பகுதியில் ஜெயலலிதா பிரச்சாரம் போறாங்க என்று ஒரு அறிவிப்பு வரும். ஆனா இந்த முறை வாய் மூடி மௌனியாக பேச திராணியே இல்லாத இன்னைக்கு முற்றிலும் முடங்கி போன ஒரு ஜெயலலிதாவை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்டசபையில எங்களால தான் நீங்க சட்டசபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கீங்க என்று சொன்னாங்க மந்திரிகள் எல்லாம் நம்ம கட்சியை பார்த்து. இன்னைக்கு தெரியுதா யாரால நீங்க எல்லாம் மந்திரி ஆனீங்க, முதலமைச்சர் ஆனீங்க, எம்எல்ஏ ஆனீங்க என்பது இன்னைக்கு உங்களுக்கு புரிகிறதா? கேப்டன் என்கின்ற ஒருவரின் உதவி இன்னைக்கு தயவு இன்னைக்கு அதிமுக கட்சிக்கு இல்லை என்று சொன்ன உடனே ஒரு வேட்பாளர் லிஸ்ட் கூட அறிவிக்க முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு இந்த அதிமுக கட்சி இருக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால வெறும் வாய் வார்த்தைகளால் இன்னைக்கு நடக்க போறது ஒண்ணுமே இல்லை. ஜெயலலிதா என்றாலே மாயை, மாயை. அந்த மாயையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த மாயம் இன்னும் எத்தனை நாளைக்கு நிலைக்க போகிறது? அந்த சாயம் வெளுத்து ஜெயலலிதா என்ற மாயம் ஒண்ணும் இல்லை, அது பூஜ்ஜியம் தான் என்பதை 2016 தேர்தலில் நிச்சயமாக மக்கள் தேர்தல் முடிவுகள் மூலம் ஜெயலலிதாவுக்கு பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாகவே தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 161 ஒரு நம்பர், அது என்னன்னு நீங்க கேட்கலாம். இவ்வளோ 5 வருஷம் ஆட்சி கையில இருந்தப்போ அதை பத்தி பேசாத ஜெயலலிதா அவர்கள் இப்பதான் தேர்தல் வந்தவுடனே ராஜீவ்காந்தி கொலையாளிகளுடைய கேஸ மறுபடியும் எடுத்து மோடிக்கு லெட்டர் எழுதுறாங்க. என்னன்னு, நீங்க அனுமதி கொடுத்தால், மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் இந்த கொலை குற்றவாளிகளை நாம விடுதலை செய்யலாம் என்று மீண்டும் ஒரு முழு பூசணிக்காவை சோற்றுல மறைக்கக்கூடிய ஒரு செயல். ஜெயலலிதா அவர்களே 5 வருடம் உங்க கையில தான் ஆட்சி இருந்தது. நீதிமன்ற உத்தரவு உங்க கையில இருக்கு. கவர்னருடைய கையெழுத்து இருந்தால் தமிழக அரசே அவங்களை விடுவிக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே பழியை அடுத்தால் மேல போட்டே தப்பிச்சு பழக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்யும் ஜெயலலிதாவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுக தலைவர் கலைஞர் அவர்களும் தங்க மேல எந்த தப்பு வந்துடக்கூடாது, அடுத்தாள் மேல பழிய போட்டு தாங்க தப்பிச்சுக்கணும். அதனால பிரதமர் மோடிக்கு இப்ப இவங்க கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. அதனால இங்க நடக்க போறது என்ன? இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காங்கன்னா அது யாரால என்பதை 1990 எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களை அன்னைக்கு ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரின் படுகொலை செய்யப்பட்டதனால எம்ஜிஆர் என்கின்ற ஒரு உயர்ந்த மனிதனின் கரிஷ்மாவாலியும் ராஜீவ்காந்தி என்கின்ற மனிதரின் ஆத்மாவாலியும் இன்னைக்கு முதலமைச்சராகி இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் தேர்தல் நேரம் வரும் பொழுது அந்த ராஜீவ் கொலையாளிகளை இன்னைக்கு மீண்டும் கையில் எடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் தேர்தல் ஓட்டுல ஜெயிக்கணும், மீண்டும் ஆட்சியில வந்து உட்காரணும், தமிழ்நாட்டை மீண்டும் சுடுகாடு ஆக்கணும்,
கோடி ஆயிரம் கோடி ஊழல் செய்யணும். இதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டாவே தவிர இதரை தவிர வேற எந்த மாற்றமும் இங்க தமிழ்நாடுல நாம பார்க்கலன்னு சொல்லி எல்லா மக்களுமே இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இங்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் செம்மரக்கட்டை கடத்தல், ஒரு பக்கம் மலைகளையே முழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஊழல் ஆட்சியை தான் ஜெயலலிதாவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவும் இங்க செய்திருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே உறுதியாக இந்த நாட்டை முன்னேற்றி நல்ல டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி இந்த நாடை முன்னேற்றினாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் இங்க முடிவான பதிலா இருக்கு. எந்த பிரச்சனைக்காவது இங்க தீர்வு கண்டிருக்கா? ஒண்ணு காவேரி பிரச்சனை எடுத்துக்கங்க, முல்லை பெரியாறு எடுத்துக்கங்க, கச்சத்தீவு பிரச்சனை எடுத்துக்கங்க, மீனவர்கள் பிரச்சனை எடுத்துக்கங்க, விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கங்க, நெசவாளர்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, அதே போல செவிலியர்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் இன்று வரைக்கும் எந்த தீர்வும் காணாத ஒரு அவல ஆட்சி தான் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதனால மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வர உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்பதை நீங்க யாருமே மறந்துடக்கூடாது. ஒரு பெண் முதலமைச்சர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே போல எஸ்விஎஸ் கல்லூரி மாணவர்களுடைய தற்கொலையா கொலையா என்று கூட இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல ஆட்சி. ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையாக பேசப்பட்ட நம்முடைய காவல்துறை இன்னைக்கு ஏவல் துறையாக மாறி ஏளனம் செய்யக்கூடிய ஒரு துறையாக ஜெயலலிதா அவர்கள் மாற்றியதுதான் ஜெயலலிதா செய்த சாதனையை ஒழிய உண்மையிலேயே காவல்துறையை இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல கொண்டு போற இடத்துல ஜெயலலிதா அவர்களும் இல்லை, திமுகவும் இல்லை என்பதை மக்களாகிய நீங்கள் உணரும். இருக்கிற காவல்துறையை சேர்ந்த எல்லாரும் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுல தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பையோ மக்களுக்கு தேவையானதோ செய்யக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இல்லை என்பதை எல்லாருமே உணரணும். இன்னைக்கு சென்னையில நாம இருக்கோம். இங்க ஃப்ளட் வந்தப்போ என்னாச்சு? எல்லா பகுதியுமே தண்ணியால சூழப்பட்டு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கிடைக்கல, போக்குவரத்து இல்லை, மருந்து மாத்திரை இல்லை, கரண்ட் இல்லை, எவ்வளவு இன்னல்களை பட்டாங்க. இதற்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க ஆளும் ஆட்சியை செய்யும் ஜெயலலிதா அவர்கள் தான் இதுக்கு முழு காரணம். ஏன்னா இன்னைக்கு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை கொன்ற ஒரு நாடா தமிழ்நாடு மாறி போச்சு. செம்பரம்பாக்க ஏரி ஃபுல்லாயிருச்சு, ஏரியை திறந்து விட்டுலாமா வேணாமா என்று அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கே 3 நாள் அதிகாரிகள் காத்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவு அடைஞ்சு மிட் நைட், அதாவது நள்ளிரவுல வேற வழியே இல்லாம அன்னைக்கு திறந்து விட்டதனுடைய விளைவு தான் ஒட்டுமொத்த சென்னை சிட்டியே இன்னைக்கு மழையில மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை. குடிசை பகுதியில, தாழ்வான பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுமே இன்னைக்கு தங்களுடைய உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நிர்கதியா நிற்கிறாங்க என்றால் அதற்கு ஒரே காரணம் நிர்வாக திறமை இல்லாத ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி தான் என்பதை பெண்களாகிய நீங்கள் முதல்ல உணரணும். இன்னைக்கு ஃப்ளட்ல, அதாவது மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் பேங்க்ல தரோம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா வாக்குறுதி கொடுத்தார்களே. இங்க இவ்வளவு லேடிஸ் வந்திருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் கிடைச்சிச்சா? உங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் வந்துருச்சா? வரலையா? வரலீங்களா? அவங்களே எடுத்துக்கிட்டாங்களா? சரி, உணர்ச்சி வசப்படாது, உட்காருங்க. பாருங்க, இதை பத்தி நான் கேட்டவுடனே பெண்கள் எவ்வளவு கொந்தளிக்கிறாங்க என்பதை தயவு செஞ்சு பிரஸ் பீப்புள் என்ன போக்கஸ் பண்றதை விட்டு கொஞ்சம் பேக்ல உங்க கேமராவை அப்படி திருப்பினீங்க, ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆரவாரம் என்னன்றது உங்களுக்கு புரியும். இந்த 5000 ரூபாய் ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு யாராவது நம்புறீங்களா? இல்ல ஜெயலலிதா அவர்களுடைய சொந்த காசுல உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு யாராவது நம்புறீங்களா? இல்லை. இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது தெரியுமா? மத்திய அரசாங்கம் 2000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த காசுல
ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் பேங்க் மூலமாக செலுத்தி அத்தனை மக்களுக்கும் சரிசமமாக போய் சேரணும் சொல்லி அவங்க ஒதுக்குன அந்த காசு தான். இன்னைக்கு அதிலேயே 40 லட்சம் பேருக்கு 5000 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கல என்று ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இன்னைக்கு குடிசை பகுதியில் வீடு அடிச்சு போனவங்களுக்குலாம் நாங்க பசுமை வீடு கட்டி தரோம்னு சொன்னாங்களே, இங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வீடு கட்டி தந்திருக்க அரசாங்கம்? யாராவது கட்டி கொடுக்கப்பட்ட எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, நான் பேசுறத நிறுத்திக்கிறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டி தந்திருக்கா? இல்ல, எல்லாமே பொய் வாக்குறுதிகள். பெண்கள் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இங்க கூடி இருக்கிற பெண்கள் மட்டும் இல்ல, லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குற அத்தனை பெண்களும் தேர்தல் நேரத்தில் தயவு கூர்ந்து சிந்திச்சு உங்கள் வாக்குகளை போடணும்ன்றதுக்கு தான் மீண்டும் மீண்டும் நான் இதை சொல்றேன்றதை புரிஞ்சுக்கணும். டிவியில நான் பார்க்கிறப்போ உண்மையிலே உங்ககிட்ட சொல்றேன், உங்க சகோதரியா மனம் வெம்பி நான் அழுதுருக்கேன். எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். ஒரு இடத்துல ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்காக இலவசமாக புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி அறிவிச்சாராம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு 10,000 லேடிஸ் சேர்ந்து போய் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி அடிச்சு முடிய பிச்சு ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு அந்த இலவச புடவை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி ஒருத்தர் நீங்க இப்படி போய் ஏன் கஷ்டப்படுறீங்கன்றது உண்மையிலே அன்னைக்கு டிவியை பார்த்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் தூங்கல. இது உண்மை. தாய் குலங்களே, உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், உங்க சகோதரியா இலவச பொருட்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா அங்க போய் தயவு செய்து உங்கள் தன்மானத்தை நீங்கள் இழக்காதீர்கள் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் தாழ்மையோட கேட்டு, ஒரு 100 ரூபாய் புடவையை அவங்க கொடுக்கிறதுக்காக உங்களை எல்லாம் தன்மானம் இழக்க செய்து இன்னைக்கு அத்தனை தூரம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அவல ஆட்சி கொடுக்கிற அந்த புடவை நமக்கு தேவையா என்று நீங்கள் சிந்திக்கணும். ஒரு குடம் கொடுக்கிறோம், ஒரு புடவை தரோம், ஒரு இலவசத்தை கொடுக்கிறோம் சொன்னா நான் பார்க்கிறேன் எல்லாமே பெண்கள் தான் போய் அங்க முண்டி அடிக்கிறாங்க. இது ஏன் இங்கு நடக்கிறது என்பது என் மனசுல பல நாளாக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எங்கேயாவது ஜென்ஸ் போய் முண்டி அடிச்சு பார்த்திருக்கீங்களா? சிந்திச்சு பார்க்கணும். இங்க பெண்கள் எங்கேயாவது இலவசம் கொடுக்கறாங்க, ஏதாவது வீட்டுக்குரிய பொருட்கள் கொடுக்கறாங்கன்னா எந்த கூட்டத்திலேயாவது ஆண்கள் முண்டி அடிச்சு போய் அந்த இலவசத்தை வாங்கின காட்சி தமிழ்நாட்டில் நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? ஆண்கள் முண்டி அடிச்சு போற ஒரே இடம் டாஸ்மாக் கடைகள் மட்டும்தானே ஒழிய இலவசங்களுக்காக போறது நம்ம பெண்கள் தான். உங்களை வறுமையிலேயே வச்சிருந்து உங்கள் வறுமையில் தங்களை இன்னைக்கு வளப்படுத்தி கொள்ளுகிற ஆட்சி தான் இன்னைக்கு ஜெயலலிதாவின் அதிமுகவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், இங்கு வறுமை இருக்கும் வரை இலவசங்களும் தொடரும். இங்கு வறுமை என்னைக்கு இல்லாமல் போகிறதோ அன்றைக்கு தான் இங்க இலவசத்திற்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கேப்டன் எப்பொழுதுமே சொல்வார். வறுமை இருக்கும் வரை இலவசங்கள் தொடரும். அந்த இலவசங்களை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கடமை. உங்க ஒவ்வொருத்தரையும் தன்மானம் மிக்கவர்களாக, நல்ல படிப்பு இருக்கிறவங்களா, வேலை வாய்ப்பு இருப்பவர்களாக, நல்ல மருத்துவ வசதி இருக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டிய முழு பொறுப்பு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இருக்கிறது என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில என்ன நடக்குது என்பது நீங்க எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். ஸ்டிக்கர் ஆட்சி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையிலிருந்து ஸ்டிக்கர் கட்டி முடிச்சிட்டாங்க. அதை விட ஒரு கொடுமையா இந்த பிறந்த நாள்ல பச்சை குத்தி எல்லா பெண்களையுமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண அதை மந்திரிங்க நின்று சிரிக்கக்கூடிய ஒரு அவல காட்சியை இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் நாம பார்த்திருக்கிறோம். மனித உரிமை மீறலை நான் வன்மையாக இந்த நேரத்தில் அதிமுக மந்திரிகளுக்கும் அந்த ஆட்சி செய்யும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த நம்ம மீட்டிங் மூலமாக நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவங்க விருப்பப்பட்டு வந்து குத்தணும். ஏன் நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ இங்க பிரியாணி கொடுக்குறோம், புடவை கொடுக்குறோம்னு சொல்லி தான் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. கடைசியில் இப்படி எங்களை எல்லாம் லைன்ல உட்கார வச்சு இப்படி பச்சையை குத்த வச்சு எங்க கையெல்லாம் வீங்கி போச்சேன்னு வந்த அத்தனை பெண்களுமே அழுகக்கூடிய ஒரு அவல காட்சியை தான் நாம் அன்னைக்கு தொலைக்காட்சியில பார்த்தோம். எதற்கு?
எதற்கு வீணா நீங்களே உங்களுக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறோன்னு சொல்லி இருக்கிற மக்களை எல்லாம் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? கேப்டன் அந்த அம்மா மூஞ்சி எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு ஒரே ஒரு கார்ட்போர்டை இப்படி தட்டினாங்கன்னு சொல்லி தஞ்சாவூர்ல நம்ம கட்சியை சேர்ந்த 50 பேர் மேல நீங்க வழக்கு போட்டீங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிமுறை அறிவிச்சு, அதாவது 4ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்ச அரை மணி நேரத்துல ஜெயலலிதாவின் படம் அத்தனை அரசாங்க அலுவலகத்திலும் அத்தனை பகுதியிலுமே இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்க. இன்னைக்கு போய் நீங்க எல்லாம் அரசாங்க அதிகாரிகளை அடிங்களே பார்ப்போம். மக்கள் பார்த்து ஓட்டு போட்டதான் நீங்க கவுன்சிலர், மந்திரி, எம்பி, எம்எல்ஏ, சிஎம். அந்த மக்கள் பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடலன்னா நீங்களும் ஒரு சாதாரண நபர் தான். ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு இருக்குதுன்ற ஆணவத்துல ஆடனாங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் தங்கள் கையை விட்டு போகிறப்ப இன்னைக்கு அதை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால மக்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கணும். இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்துல பிரஸ் பீப்புள் எவ்வளவு பேர் இருக்கீங்க? வந்தவுடனே மாசத்துக்கு ஒரு வாட்டி பிரஸ் மீட் வைப்பேன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. இந்த 5 வருஷத்துல எத்தனை வாட்டி பிரஸ் மீட் வச்சாங்க? இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் எத்தனை முறை போய் முதலமைச்சரை சந்திச்சிருப்பீங்க என்று நீங்கள் சொல்ல முடியுமா? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட முதலமைச்சர் உங்களை சந்திக்கல. அதே மாதிரி இன்னைக்கு எல்லா பக்கம் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் போராட்டம். ஒரு பக்கம் அரசு பணியாளர்கள், ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள், ஒரு பக்கம் விவசாயிகள், ஒரு பக்கம் நெசவாளர்கள், ஒரு பக்கம் மீனவர்கள் என்று தமிழ்நாடு இன்னைக்கு போராட்ட களமா மாறி. யாரையாவது ஒருவரை அந்த அம்மா ஆம்பளையா பொம்பளையா கூட நீ மதிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு மனிதராக அவங்கள நினைச்சு கூப்பிட்டு பேசி இருப்பீங்களா? என்ன உங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளோ ஒரு பெரிய சிம்மாசனம்? இந்த மக்கள் பார்த்து ஓட்டு போட்டதானே நீங்க முதலமைச்சர். அதை ஏன் உங்களுக்கு புரியலன்னு எங்களுக்கு தெரியல. எத்தனை நாள் உண்ணாவிரதம், எத்தனை நாள் போராட்டம் செய்தாலும் யாரையும் அழைச்சி பேசாத ஒரு அவலாட்சி தான் இன்னைக்கு ஜெயலலிதா செய்துகிட்டு இருக்காங்க. அதற்கான பாடத்தை நிச்சயமாக வரும் தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு நாம பாடத்தை புகட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதே போல நான் காஞ்சிபுரம் மாநாடுல பேசினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆண் மகன் என்றால் எப்படி இருக்கணும்? நெஞ்ச நிமித்தி நேர்கொண்ட பார்வையும் வீறு கொண்ட நடையும் நடப்பதுதான் ஒரு ஆணுக்கு அழகு. ஆனால் இன்னைக்கு ஜெயலலிதா கிட்ட இருக்கிற அத்தனை மந்திரிகளையும் பார்த்தால் இன்னைக்கு ஹன்ச்பேக், அதாவது கூணர்களாக முதுகெலும்பு இல்லாத ஆண்மார்களா மாத்தி இருக்காங்க. இதுதான் ஜெயலலிதாவின் சாதனை. அதை தான் நான் சொன்னேன். இன்னைக்கு அதே ஆண்கள் அவங்க வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போனா அவங்க மனைவியோ அவங்க பிள்ளையோ அவங்கள மதிப்பார்களா என்று நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுக மந்திரிகளையும் கட்சியினரையும் இன்னைக்கு யோசிக்க வச்சிருக்கு. அதனுடைய விளைவு எங்களுக்கு கிடைச்ச தகவல், எம்ஜிஆர் அதிமுக என்று இரண்டாவது கட்சியாக உடைந்து அதிமுகவே உருவாக போகிறது என்ற ஒரு செய்தி. அதுல பேனர்ல போடுறாங்க, நிமிர்ந்திடு தலைவா, குனிந்தது போதும் என்று சொல்லி மந்திரிகளை இன்னைக்கு எத்தனை மந்திரிகளும் சேர்ந்து இன்னைக்கு புது கட்சி ஆரம்பிக்கிறதா இன்னைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா எவ்வளவு நாள் அடிமைகளாக ஒருத்தர் வாழ முடியும் என்பது இன்னைக்கு அத்தனை அதிமுகவிலுமே சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் என்பது இன்னைக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. நாம விதை போட்டா விதையை தான் அறுக்க முடியும். அதனால இன்னைக்கு ஜெயலலிதா வினையை விதைச்சிட்டாங்க. அந்த வினையை வெகு விரைவில் அவங்க அறுவடை செய்யக்கூடிய நாள் தமிழ்நாட்டில் வெகு தொலைவில் இல்லை என்பதை, அவங்க கண்ணெதிரிலேயே நடக்க போகிறதா இல்லையா என்பதை நீங்க எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் சாதனை ஆட்சின்னு சொல்றாங்க. அதனால எல்லா இடமும் மீட்டிங் போட சொல்றாங்க. இது சாதனை ஆட்சி இல்லை, வேதனை ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாடை அவங்க விட்டுட்டு போகும்போது 5 லட்சம் கோடி தமிழ்நாடு இன்னைக்கு கடனாளிகளா நம்ம எல்லாரையும் வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு 5 லட்சம் கோடி கடன்ல இன்னைக்கு சிக்கி இருக்கிறது என்றதை நீங்கள் எல்லோரும் உணரணும். இதுதான் ஜெயலலிதாவின் சாதனையை தவிர வேற எந்த சாதனையும் இங்க நடக்கல. மணல் கொள்ளை ஒரு பக்கம், கனிம வள கொள்ளை, இன்னைக்கு கிரானைட் ஊழல் என்று அத்தனை துறையும் ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழல்களுக்கெல்லாம் நாம முற்றுப்புள்ளி வைக்க நேரம் தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதே போல
இவங்க இரண்டு கட்சிகளையுமே நம்ம திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே போல அதிமுக என்றாலே அனைத்திலும் தில்லு முள்ளு கட்சி என்பதை இந்த 5 ஆண்டு மிக தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு முழு பக்க விளம்பரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. 3 கட்சி தான் கொடுக்குது. யார் யாரு? ஒன்னு அதிமுக, இல்லைன்னா திமுக, இல்லை என்றால் பாமக. இந்த 3 கட்சிகளுக்கும் இந்த முழு பக்கம் விளம்பரம் கொடுக்க எத்தனை கோடி தேவைப்படும் என்பது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு முழு பக்க விளம்பரம் அது கலர் கொடுக்குன்னா பல ஆயிரம் கோடி தேவை. இன்னைக்கு இந்த 3 கட்சியுமே ஊழல்ல சிக்கி கோர்ட் வாசல்ல நிற்கக்கூடிய கட்சிகள் தான். உண்மையிலே கஷ்டப்பட்டு சம்பாதித்த எந்த கட்சியாவது முழு பக்க விளம்பரத்தை கொடுத்து நீங்க பார்த்திருக்கீங்களா? இது பூரா முழு பக்க விளம்பரம் வந்துட்டா நம்ம கட்சி பெரிய கட்சின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் மனநிலை என்ன தெரியுமா? முழு பக்க விளம்பரத்தை பார்த்தோன்னே மக்களுடைய ஊழல் காசு இத்தனை கோடி இவங்க கொள்ளடிச்சிருக்காங்க, அதான் இன்னைக்கு விளம்பரமா வெளியே வருதுன்னு மக்கள் பேசுற அவல நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு அதிமுக சொத்து குவிப்பு வழக்குல சிக்கி இருக்கு, திமுக 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல சிக்கி இருக்கு, பாமக இடஒதுக்கீடு பிரச்சனை ஊழல்ல இன்னைக்கு சிக்கி இருக்கு. ஸோ இந்த ஊழல் கட்சிகள் தான் முழு பக்க விளம்பரங்களை கொடுத்து இன்னைக்கு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் மிகவும் புத்திசாலிகள் என்பதை இந்த 3 கட்சியினருக்கும் தேர்தலில் நிச்சயம் நம்ம மக்கள் புரிய வைப்பார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமுமே கிடையாது. சரி, இவங்களை பத்தியே நாம பேசிக்கிட்டு இருந்தா என்ன? தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் நாம என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒரு சின்ன டீசர் மாதிரி சொல்றேன். அதாவது ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு டீசர் சினிமால இப்ப வருது. ஷார்ட்டா நான் சொல்றேன். நேர்மையான அதிகாரிகளை கொண்டு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கி ஒட்டுமொத்த மக்களுக்கும் வெளிப்படையான ஆட்சியை தேமுதிக உறுதியாக உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா பதிய வைக்கிறேன். அதே போல அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது நம்ம தேமுதிக. இந்த 2 ஊழல் கட்சிகளையுமே தமிழ்நாட்டை விட்டு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆட்சி சென்ற இந்த 2 கட்சிகளையும் தமிழகத்தை விட்டு விரட்டக்கூடிய நேரம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அந்த நேரத்தை நாம மக்கள் நல்லபடியா பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி உங்க எல்லாருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதே போல வேலை வாய்ப்பு, அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படித்த படிக்காத இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே நிச்சயமாக வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உருவாக்கி கொடுக்கும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நல்ல நாள்ல உங்க முன்னாடி நான் சொல்றேன். என் கையில் இருக்கிற பேப்பர் நீங்க என்ன நினைக்கலாம், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் மொத்தம் 94 லட்சம் பேருக்கு வேலை இல்லாத ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கான குறிப்பு தான் நீங்க என் கையில் இருக்கு. இன்னைக்கு அத்தனை துறைகளும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடு தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 24 லட்சம் பேர்ல படிச்சவங்க, பட்ட படிப்பு முடிச்சவங்க, என்ஜினியரிங் முடிச்சவங்க, டாக்டர் படிச்சவங்க எல்லாருமே வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு அவல ஆட்சி இன்னைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு. இது அத்தனையுமே சரி செய்து அத்தனை மக்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது உறுதியாக தேமுதிகவினுடைய கடமை என்பதை நீங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி டிவி டிபேட்ஸ்ல நான் பார்ப்பேன். வீட்டில் இருக்கிறப்போ தந்தி டிவியில புதிய தலைமுறையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லி யாரோ வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. சரி, இவ்வளோ பெரிய ஆர்வலர்கள்ங்கிறாங்களே, இவங்க உண்மையிலேயே நல்ல குறிப்பை எடுத்து நல்ல தெளிவான ஒரு கருத்தை தான் சொல்ல போறாங்களாக்கும் அப்படின்னு நான் கூட ஆரம்பத்தில் உட்கார்ந்து பார்த்ததுண்டு. ஆனால் இது எல்லாமே ஆளும் கட்சியினால் நடத்தப்படக்கூடிய செட்டப் அப்படிங்கிறத புரிஞ்சப்பறம் இப்போ நான் பார்க்கறதே கிடையாது என்பதை இந்த நேரத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் உங்க முன்னாடி சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்றதை புரிஞ்சுக்கணும். கடந்த எம்பி தேர்தலில் 14 தொகுதியில் தேமுதிக போட்டியிட்டது. அந்த 14 தொகுதியினுடைய ஒரு பெர்சன்டேஜை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தேமுதிகவினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கி இவ்வளவுதான் அப்படின்னு வாய் பூசாம எப்படி இவங்கெல்லாம் ஒரு சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் என்று நிச்சயமா எனக்கு புரியல. அப்ப மீதி இருக்கிற 26 தொகுதியில் இருக்கிற தேமுதிகவின் பெர்சன்டேஜ் எங்க போச்சு? ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கில் குமாரசாமி போட்டார ஒரு கணக்கு,
கூட்டல்லையே மிஸ்டேக் பண்ணி அந்த மாதிரி ஒரு கணக்கை சொல்லக்கூடிய ஆர்வலர்களை தான் இன்னைக்கு டிவி டிபேட்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து டிவி டிபேட்ஸ் நான் பார்க்கறதே கிடையாது, கேப்டனும் பார்க்கறது. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு சேனல் அப்படிங்கிறது மக்களுக்கு உண்மையை சொல்லு. ஆளும் கட்சி இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஜாலர பொண்ணு அந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆனால் நடுநிலையோடு நீங்க இருந்தால் என்னைக்குமே மக்கள் அந்த சேனலை வரவேற்பாங்க, என்னைக்குமே மக்கள் அந்த சேனலுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. கருத்து கணிப்பு என்று சொல்லி உங்களுடைய கருத்து திணிப்பை அதுல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிச்சத இன்னைக்கு கருத்து கணிப்புன்னு சொல்லி மக்கள் கிட்ட திணிக்க பார்க்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்புகள் என்பது எல்லா மக்களுக்குமே புரியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. பத்திரிகையாளர்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். ஏன் நான் இதை மீண்டும் சொல்றேன்னா, இப்போ ஒரு 10-15 நாளா இங்க இருக்கிற சேனல்ஸ்ல இருக்க என் கண் முன்னாடி இருக்கிறவங்களே பல தடவை நான் வீட்டு வாசல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போறப்போ, நான் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரிலேட்டிவ்ஸ் பார்க்க போறப்பெல்லாம் என்னை பின்தொடர்ந்து வந்து அங்க கேட்பாங்க. நான் சொல்வேன், இது வந்து ப்ரெஸ் கொடுக்குற, அதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்குற இடம் இல்லை, இது நாங்கள் பர்சனலாக வந்திருக்கிற இடம். உங்களையும் நாங்கள் மரியாதையோட கௌரவமாக ரொம்ப டீசெண்டாக உங்களை நாங்கள் நடத்தணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களுடைய தகுதியை குறைச்சிக்காதீங்க. நீங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறதும் கட்சி எங்களுக்கு எவ்வளோ ஒரு மன வருத்தத்தை எங்களுக்கு கொடுக்குதுன்றது அது நாங்கள் மட்டும்தான் உணரும். இன்னைக்கு பாருங்க, உங்களை எல்லாம் நாங்கள் அஃபிஷியலாக கூப்பிட்டுருக்கோம். எங்கள் கட்சிக்காரங்க கூட பின்னாடி உட்கார வச்சிருக்கோம், உங்களை தான் முன் வரிசையில் உட்கார வச்சு அழகு பார்க்குறோம். இதை விட என்ன? உங்களுக்கு உரிய மரியாதையை நிச்சயம் தேமுதிகவும் கேப்டனும் நாங்களும் என்னைக்குமே பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுப்போம். அது அபிஷியலா உங்களை நாங்களே இன்வைட் பண்ணும் போது வரும்பொழுது அந்த மரியாதை ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்க வீட்டு வாசல்ல கட்சி வெயில நின்று கஷ்டப்படாதீங்க. உங்க சகோதரி என்னுடைய தாழ்மையான வேண்டுதலாவே உங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்களே, எதுக்கு? நீங்க ஏதேதோ வதந்திகள் வருது அப்படின்றதுக்கெல்லாம் நீங்க உடனே வந்து எங்ககிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 3 மாசமா என்ன நடந்துகிட்டு இருக்கு? எந்த பத்திரிகையை தொட்டாலும், எந்த பேப்பரை தொட்டாலும், எந்த சோசியல் மீடியாலையும் பார்த்தாலும் கேப்டனை பத்தி தான் செய்யுது. இன்னைக்கு சர்க்குலேஷன் கேப்டன் போட்டோவோ பேரோ போடலைன்னா எந்த பத்திரிகையும் விற்க முடியாத ஒரு நிலைமை. அது திட்டி போடுறீங்களோ, கிண்டல் அடிச்சு போடுறீங்களோ, வாழ்த்தி போடுறீங்களோ, எப்படி போட்டாலும் கேப்டன் ஸ்டில்லும் கேப்டனை பத்தி எழுதாம இன்னைக்கு எந்த பத்திரிகையும் இல்லை என்ற நிலையை உருவாக்கினாரே கேப்டன், அதுதான் தேமுதிக கிடைச்ச வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோட பதிய வைக்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சிகளுமே மைக் முன்னாடி நின்று இன்னைக்கு தங்கள் கட்சிகளை வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. இன்னைக்கு பிரஸ்ஸை எப்ப சந்திக்கணுமோ அப்ப மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் வீரத்தோட பதிய வைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் வந்த அத்தனையுமே வதந்திகள் தான். நாங்க அதுக்கு மறுப்பு சொல்றது இல்ல. உங்களை சந்திச்சு ஒரு மறுப்பு சொல்லலைன்னு நீங்க அதை இரட்டிப்பாக 3ஆக 4ஆக பெருசு பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கு. இது இப்படியே போதுனால சந்திரகுமாரை வச்சு கேப்டன் ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். இது அத்தனையுமே வதந்திகள், நம்ப வேண்டாம். என்னைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகிறதோ அது மட்டுமே உண்மை செய்தி, மீதி எல்லாம் வதந்திகள் என்பதை முற்றுப்புள்ளி வச்சவுடனே இன்னைக்கு வதந்திகளை பரப்பிவிட்ட அதே திமுக கட்சியினர் ஆமா இது வதந்தி தான் என்று அவங்களே முன்னாடி வந்து ஒத்துக்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினார் கேப்டன். அதனால உங்ககிட்ட சொல்ற, நிச்சயமாக எந்த நேரம் உங்களுக்கு நல்ல அறிவு தரணும் என்பது கேப்டனுக்கு தெரியும். அந்த நேரம் உங்கள் அத்தனை பேரையுமே வரவழைச்சு மரியாதையோட ஒட்டுமொத்த மக்களுக்குமே நல்ல முடிவை வெகு விரைவில் கேப்டன் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே சொல்றேன். அதை விட நிறைய பேர் இன்னும் பேரம் படியில, கோடிகள் செட்டில் ஆகல, சீட்டு படியில, அப்புறம் ஒரு துண்டை போட்டு விரல் கவுண்டிங்கா. நான் கூட என்னதுன்னு கேட்டேன், பேரம். பேரம்னா என்னன்னே எங்களுக்கு தெரியும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு இதை நான் உங்க சகோதரியா ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். கேப்டன் என்னைக்குமே மக்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை ஒழிய யார்கிட்டையும் கை நீட்டி இது வரைக்கும்
5 பைசா கூட கேப்டன் வாங்கினது கிடையாது என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்கள் முன்னாடி பண்ணிய வைக்கிறேன். அந்த பேரம் என்கின்ற வார்த்தை கூட எங்களுக்கு மீனிங் என்னன்னு தெரியாது. அதனால வாய்க்கு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தயவு செஞ்சு எழுதாது. கேப்டன் கை நீட்டி காசு வாங்கினார் என்றால் ஒரே ஒருவர் தான். யார்? தான் நடிச்ச படத்தினுடைய ப்ரொடியூசர் கிட்ட சம்பள காசு வேணா கேப்டன் வாங்கி இருப்பாரே ஒழிய வேற யாருக்கிட்டையும் அவர் நீட்டி வாங்கினதுல இந்த 40 ஆண்டு காலத்துல அவர் தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு தான் கொடுத்திருக்காங்களே ஒழிய எந்த பேரத்துக்கும் கேப்டன் பணிய மாட்டார். கேப்டனை காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிடலாம் என்று யாராவது நினைச்சிருந்தால் அவர்களை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை என்பதை அவருடைய மனைவியாக இந்த நேரத்தில் நான் உறுதியாக பதிய வைக்கிறேன். அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்படுவார், பணத்துக்கு கட்டுப்படாதவர் கேப்டன் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லார் முடியும் நான் தெளிவாக பதிய வைக்கிறேன். இந்த தேமுதிக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக. திமுக அதிமுக என்ற 2 மாற்றி கட்சிகளுக்கு உருவாக்கப்பட்டதான் தேமுதிக. அப்ப ஏன் அதிமுக கூட கூட்டணி போனீங்கன்னு நீங்க கேட்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனால் என்னைக்கு ஜெயலலிதா தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாம பால் விலையும் பஸ் கட்டண உயர்வையும் ஏற்படுத்தினாங்களோ அன்னைக்கு சட்டசபையில இதெல்லாம் ஒரு கூட்டணியா என்று தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தவர் தான் நமது கேப்டன் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் கேப்டனை நம்பிக்கையின் சொரூபமா இன்னைக்கு பார்க்கிறாங்க. கேப்டனை பாசத்துக்கு கட்டுப்படுவார், பணத்துக்கு கட்டுப்பட மாட்டார். மீண்டும் அதை சொல்ற, அவருடைய முடிவுகள் வெளிவரும் பொழுது நான் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவு உண்மை என்பதை இந்த தமிழகமும் உலகமும் பத்திரிகையாளர்கள் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா கேப்டன் நடிக்காத படம் இல்லை, பார்க்காத காசு இல்லை, பார்க்காத பேர் இல்லை, புகழ் இல்லை. இதுக்கு மேல புதுசா பார்க்கறதுக்கு என்ன இருக்கு இந்த நாட்டில்? நாங்க பார்க்காத வெளிநாடுகள் இல்லை. ஒரு நடிகராக இருக்கும் போதே எங்கள் வாழ்க்கையில நாங்க எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த அரசியலுக்கு வந்துருவோம். இந்த அரசியலை இதுக்கு மேல புதுசா நாங்க எடுக்க வேண்டியது ஒண்ணுமில்லை. இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றியே தீர்வோம் என்ற ஒரே உறுதி மட்டுமே எங்கள் நெஞ்சில இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வரை நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த பயணத்துல எத்தனை இடையூறுகள் ஏளனங்கள் என்ன வந்தாலும் அதற்காக சோர்ந்து போகக்கூடிய கட்சி இல்ல தேமுதிக. வீறு நடை போடும், வெற்றி பெறுவோம். நிச்சயமாக ஆட்சி அமைத்து மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை நாங்கள் உருவாக்குவோம் என்று இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே தெளிவா பதிய வைக்கிறேன். அதே மாதிரி சில நாள நான் பார்க்கிறேன், கேப்டன் பேசுறதே புரியல, கேப்டன் பேசுறது ஏதோ கொலக்கியல் லாங்குவேஜா இருக்கு என்று சில பத்திரிகைகளை எழுதிட்டு இருக்கேன். அதுக்கும் இன்னைக்கு நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். கேப்டனுக்கு எப்பயுமே ஒரு சைனஸ் எப்பயுமே இருக்கும். இப்ப இல்ல, நான் திருமணமான நாள்ல இருந்து பார்க்குறேன் சைனஸ், அதாவது மூக்கடைப்பு தொண்டை அடைப்பு எப்பவுமே இருக்கும். ஆனா அதெல்லாம் மீறி தான் அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை மாதிரி வீர வசனங்கள் பேசின ஒரு நடிகரை, பக்கம் பக்கமாக வீர வசனம் பேசின ஒரு நடிகரை இன்னைக்கு அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் கேப்டனை தான் சொல்றாங்க. எந்த அளவு ஃபைட் சீன்ல நடிச்சிருப்பாரு, எந்த அளவு இரவு பரவல் பார்க்காம உழைச்சிருப்பாரு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியும். யாராக இருந்தாலும் ஒரு ஏஜ் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் ஸ்லோ தான் ஆவாங்க. சரி, கேப்டன் பேசுறது புரியலன்னு மட்டும் எழுதுறீங்களே, இதே ஜெயலலிதாவை பத்தி ஏன் 4 அடி நடக்க முடியல நீங்க யாராவது எழுத முடியுமா என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். யாராவது எழுத முடியுமா? ஒரு 2 ஸ்டெப் வைக்க அவங்க அந்த அம்மா யாருடைய ஹெல்த்தை பத்தி நான் எப்பயுமே நான் தப்பா பேசுவேன். ஏன் அதை நீங்க எழுத மாட்டேங்கிறீங்க? கேப்டனை மாத்திரம் ஏன் எழுதுறீங்க? ஒரு தொண்டை கட்டி இருக்கும், இன்னைக்கு அவருக்கு டான்சில்ஸ்ன்ற ஒரு சின்ன பிரச்சனை தொண்டையில் இருக்கு, அது யாருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதனால சில நேரங்கள் அவர் பேசுறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். சரி, எந்த தலைவர் இப்படி ஓப்பனா நான் சில நேரங்கள் கோர்வை இல்லாம பேசுவேன், நீங்க கோர்வையா எழுதிக்க என்று ஓப்பனா தன்னுடைய நிலையை மக்களுக்கு வெளிப்படையா சொல்ற எத்தனை நல்ல தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க? யாராவது ஒருத்தர் அடையாளம் காமிங்க பாப்போம். யாராவது இருக்காங்களா? ஒண்ணுமே தெரியலன்னா கூட எல்லாமே தங்களுக்கு தெரிஞ்சது போல காமிச்சுக்கிற தலைவர்களை தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். அது போல ஏமாற்றும் தலைவர்களை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு உண்மை தலைவரை நீங்க பார்க்கல. அதனால கேப்டன் என்னைக்குமே ஒரு உண்மை தலைவர், உண்மையை மட்டுமே மக்களுக்கு சொல்லக்கூடியவர். அதனால தயவு செஞ்சு
அவருடைய தொண்டை கட்டி இருக்கிறத பத்தியோ பேசுறத பத்தியோ நீங்க எழுத வேண்டாம். நிச்சயமாக எம்ஜிஆரையும் இப்படிதான் ஒரு காலத்துல சொன்னாங்க. குண்டடி பட்ட பிறகு எம்ஜிஆர் என்ன பேசுறாருன்னே மக்களுக்கு புரியலன்னு சொன்னாங்க. அதே போல கர்ம வீரர் காமராஜர் படிக்கலன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நிற்பது கர்ம வீரர் காமராஜரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் தான். அதனால இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் சரியா பேசல, குண்டடி பட்டப்புறம் படிக்காத காமராஜர் என்று ஏளனம் பேசினவங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்தா அந்த தலைவர்கள் போலதான் வாழணும். இன்னைக்கு அரசியல் சொல்லிக்கிட்டு இருக்கு வரலாறு. அதே போல நிச்சயம் நாளை தமிழக சரித்திரத்துல கேப்டன் போல ஒரு தலைவர் நிச்சயம் மீண்டும் வரணும் என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவு ஒரு சிறந்த முதலமைச்சராக மக்களுக்காக வாழ்ந்தார் என்று சரித்திரம் சொல்லக்கூடிய அளவு வாழ்வார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொண்டு, கேப்டன் வந்துட்டதுனால ஒரே ஒரு பெண்கள் பொதுக்கூட்டன்றதுனால ஒரே ஒரு உறுதிமொழியை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு அதோட என்னுடைய உரை முடிக்கணும்னு நான் சொல்றேன். நான் சொல்றத 5 வார்த்தை லெட்டர் லைன் தான் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லி உங்க எல்லோரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுதியேற்போம், உறுதியேற்போம். லஞ்சம் ஊழல் இல்லா ஆட்சியை கொண்டு வருவோம். ஏமாற மாட்டோம், ஏமாற மாட்டோம். இலவச பொருட்களை கண்டு ஏமாற மாட்டோம். இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம். இலவசங்களுக்காக தன்மானங்களை இழக்க மாட்டோம். வாங்க மாட்டோம், வாங்க மாட்டோம். ஓட்டுக்காக காசை வாங்க மாட்டோம். விற்பனைக்கல்ல, விற்பனைக்கல்ல. எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல. இங்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்கள் தொலைக்காட்சியில பார்க்கிற அத்தனை பெண்களும் உறுதிமொழியாக ஏற்று வரப்போகும் தேர்தல்ல ஒரு நல்ல ஆட்சியை நாம கொண்டு வரணும். 100% அத்தனை பேரும் வாக்குகளை பதிய வைங்க. சம்மர் வெக்கேஷன் சொல்லி வெளிநாட்டுக்கோ வெளியூர்களுக்கு போயிடாதீங்க. தாய் குலங்களே, மாணவ மாணவிகளே, மே 19ஆம் தேதிக்குள்ள உங்க ஷெட்யூலை முடிச்சு வந்துடணும். அத்தனை பேரும் நீங்க ஓட்டு போடணும். அப்பதான் நம்மளால கள்ள ஓட்டுகளை தடுக்க முடியும் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு, வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை. அந்த வாக்களிப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பெண்களாகிய உங்களை பார்த்து நாங்க கேட்கிறேன், ஒரு சமுதாய மாற்றம் வர வேண்டும் என்றால் அது பெண்ணால தான் உருவாக்க முடியும். அது ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து அந்த மாற்றம் வரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதனால ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியை நாம கொண்டு வருவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று ஒவ்வொரு பெண்மணியும் உறுதியேற்று நல்ல மாற்றத்தை நீங்க கொண்டு வரணும் சொல்லி இந்த நேரத்தில் அத்தனை தாய் குலங்களையுமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். It's my humble request for all the women, make yourself to bring change from each and every house of the Tamil Nadu, because we want to bring development and uncorrupted Tamil Nadu for the people's sake. So please give us one chance to prove ourselves without corruption and transparent administration. We all join hands together and we will bring change for our Tamil Nadu. Don't be afraid of change. It's leading you to a new beginning. அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு புதிய சரித்திரத்தை படைப்போம், ஒரு சகாப்தத்தை படைப்போம். இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு கட்சிகளை தமிழகத்தை விட்டு விரட்டுவோம். நல்ல தலைமையில், கேப்டன் தலைமையில் நல்ல நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு நமது முரசு வெற்றி முரசாக ஒலிக்கணும். 234 தொகுதிக்கும் கேப்டனும் நானும் கட்சியினரும் நிச்சயமாக வருவோம். சூறாவளி சுற்றுப்பிரயாணம் செய்வோம். ஒட்டுமொத்த மக்களையும் சந்திச்சு ஊழல் இல்லாத ஆட்சியை நிச்சயமாக நிலைநாட்டுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு நாளைய தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு சரித்திரத்தை படைப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.